வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரீஸ். இந்த பிகினர் லெசன்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பேசிக்கான கிராமர் லெசன். சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். கூடவே சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், அதாவது எஸ்விஓ, அதே மாதிரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், எஸ்விஐஓடிஓ, இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வெறுமனே ஸ்கூல் சில்ட்ரனுக்கான கிராமர் இல்லை, எல்லாருக்குமே பேசிக்காக நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு போகிறப்போ, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் தான். அதனால குயிக்கா, ஈஸியா இந்த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. நீங்க ஒரு சென்டென்ஸை பார்க்குறீங்க, அந்த சென்டென்ஸ்ல யார், யார் செய்தது அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் சப்ஜெக்ட். அடுத்தது யாருக்கு, யாரை, அப்படி இல்லைன்னா எதை, என்ன, இந்த அதாவது ரெண்டு செட்டா பிரிச்சுக்கோங்க. யாருக்கு, யாரை ஒரு செட்டு, எதை, என்ன அப்படின்றது இன்னொரு செட்டு. ஸோ இந்த ரெண்டு செட்லேருந்து நீங்க கொஸ்டின் பண்ணி பாருங்க, அதுக்கான ஆன்சர் அந்த சென்டென்ஸ்ல இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த சென்டென்ஸோடைய ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் ஒரு பரிசு அனுப்பினேன். ஐ சென்ட் அ கிஃப்ட். ஐ சென்ட் அ கிஃப்ட். இதுதான் அந்த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட்? நாம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார், யார் செய்தது, யார் அனுப்பியது, அதுதான் அந்த இடத்துல கொஸ்டின் இல்லையா? ஸோ நான், ஐன்றது தான் சப்ஜெக்ட். அடுத்தது இந்த இடத்துல நம்ம அப்படியே வேர்பையும் பார்த்துடுவோம். ஸோ ஒரு செயலை செய்கிறோம் இல்லையா, ஆக்ஷன். இந்த இடத்துல செயல் வந்து அனுப்புறது, சென்ட், அதுதான் இந்த இடத்துல வேர்ப். ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. சப்ஜெக்ட் பார்த்தாச்சு, வேர்பை பார்த்தாச்சு. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன? ரெண்டாவது கொஸ்டின் நம்ம என்ன சொன்னோம்? யாருக்கு, யாரை, இந்த செட்லேருந்து கொஸ்டின் பண்ணி பாருங்க. யாருக்கு அனுப்பினேன், யாரை அனுப்பினேன், அதுக்கான பதில் இந்த சென்டென்ஸ்ல இல்லை. ஸோ அதனால ரெண்டாவது செட் என்ன அனுப்பினேன், எதை அனுப்பினேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அங்கே இருக்கு. அ கிஃப்ட். என்ன அனுப்பினேன்? ஒரு பரிசு அனுப்பினேன். அ கிஃப்ட் அப்படின்றது அந்த இடத்துல ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல சென்டென்ஸ் பேட்டர்ன் எஸ் வி ஓ, சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம சப்ஜெக்ட் ஐன்னு கண்டுபிடிச்சோம், ஆப்ஜெக்ட் அ கிஃப்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். என் அம்மா என்னை அழைத்தார். மை மாம் கால்டு மீ. மை மாம் கால்டு மீ. நம்மளுடைய கொஸ்டினை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யார் அழைத்தது? யார்? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னுடைய அம்மா, மை மாம். அவங்க தான் சப்ஜெக்ட் இங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் யாரை, யாருக்கு, இப்படி நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் செட்லேருந்து. ஸோ இந்த இடத்துல யாரை அழைத்தார், அதுதான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். ஸோ என்னை அழைச்சாங்க, மீ அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல செயல் வந்து அழைக்கிறது, கால், அதுதான் வந்து வேர்ப் இல்லையா? ஸோ மை மாம் அப்படின்றது சப்ஜெக்ட், காலோடைய பாஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு, கால்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வேர்ப். யாரை அழைத்தார், என்னை அழைத்தார். ஸோ மீன்றது தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், இந்த பேட்டர்ல தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. இப்போ அடுத்ததா நாம இந்த ஐஓடிஓ, சப்ஜெக்ட், வேர்ப், ஐஓடிஓ, அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல நல்லா நம்ம இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ரெண்டுலையுமே பார்த்தீங்களான்னா யாரை, யாருக்கு ஒரு செட்டா வச்சிருந்தோம், என்ன, எதைங்கிறது ரெண்டாவது செட்டா வச்சிருந்தோம். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணுக்கு தான் ஆன்சர் இருந்துச்சு இல்லையா? சில சென்டென்சஸ்ல ரெண்டுக்குமே ஆன்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நாம சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அப்படின்னு போடாம என்ன, எதை அப்படின்ற கேள்விக்கான பதில டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருக்கு, யாரை அப்படின்ற கேள்விக்கான பதில இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஐஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும். என்ன, எதைங்கிற கேள்விக்கான பதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு, யாரைங்கிற கேள்விக்கான பதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிள். ஸோ அவள் எனக்கு சாக்லேட் கொடுத்தாள். இதுதான் சென்டென்ஸ். ஷி கேவ் மீ சாக்லேட்ஸ். ஷி கேவ் மீ சாக்லேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் கொடுத்தார்? அவள், ஷி, அதுதான் சப்ஜெக்ட். அடுத்த கேள்வி என்ன கொடுத்தாள், எதை கொடுத்தாள் அப்படின்னா சாக்லேட்ஸ். ஸோ இந்த சாக்லேட்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல டைரக்ட் ஆப்ஜெக்ட். மூணாவது கேள்வி யாருக்கு கொடுத்தாள்? எனக்கு கொடுத்தாள், மீ, அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ மூணு கொஸ்டின் பண்ணிட்டோம். வேர்ப்ன்றது நமக்கே தெரியும், இந்த இடத்துல கொடுக்கறது, கிவ், அதோடைய பாஸ்டன்ஸ் இருக்கு, கேவ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வேர்ப். ஸோ ஷீன்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது வேர்ப், மீன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சாக்லேட்ஸ் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எஸ்விஐஓடிஓ. இப்போ அடுத்ததா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே நீங்களே சொல்லுங்க இதுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, 2 ஆப்ஜெக்ட் இருக்கான்ட்டு. ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா வெறுமனே ஆப்ஜெக்ட் SVO அப்படி மட்டும் தான் போடுவோம். 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா தான் நாம SVIODOன்னு போடுவோம். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் அப்படிதான் இருக்கு இந்த இடத்துல. யார் கற்பித்தது? யார் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் சப்ஜெக்ட் இல்லையா? இங்க யார் கற்பித்தது? ஆசிரியர், த டீச்சர். ஸோ அதான் சப்ஜெக்ட். ஸோ கற்பிக்கிறது அப்படின்றதா இந்த இடத்துல ஆக்ஷன் இல்லையா? ஸோ டீச் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் டாட்னு இருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல verb. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ மூணாவதா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ கேள்வி யாருக்கு, யாரை, யாருக்கு கற்பித்தார் அப்படின்ற கேள்விக்கு இங்க பதில் இல்லை. என்ன கற்பித்தார், எதை கற்பித்தார் அந்த கேள்விக்கு தான் பதில் இருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். கிராமர். The teacher taught grammar. The teacher taught grammar. இந்த இதோடைய பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட், verb அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இதே சென்டென்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆசிரியர் எங்களுக்கு இலக்கணம் கற்பித்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ அகைன் நம்ம கொஷின்ஸ் கேட்டுட்டே வரலாம். யார் கற்பித்தது? ஆசிரியர், த டீச்சர்ன்றது சப்ஜெக்ட். என்ன செஞ்சாங்கன்னா கற்பித்தாங்க. verb வந்து டீச்சருடைய பாஸ்ட் டென்ஸ் taught. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், என்ன கற்பித்தார், எதை கற்பித்தார்? கிராமர் கற்பித்தாங்க. ஸோ அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கற்பித்தாங்க? எங்களுக்கு, அஸ். அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ SVIODO. பொதுவா இந்த மாதிரி verbs இருக்கு இல்லையா? அதாவது பக்கத்துல 2 ஆப்ஜெக்ட்ஸ் வருது பாருங்க. இந்த verbs எல்லாம் நம்ம வந்து transitive verbs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க சில சென்டென்சஸ் இருக்கு. இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். இப்போ நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கு அப்படின்றதுனால நீங்க எல்லாத்தையும் SVIODO அப்படின்னு வரிசையா போட்டுடுவீங்க. பட் அந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு பின்னாடி ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் நீங்க கொஸ்டின் கேட்டு பாருங்க. அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த சென்டென்சஸை பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் அவளை ஒரு கேள்வி கேட்டேன். இதுதான் அடுத்த சென்டென்ஸ். I asked her a question. I asked her a question. நிறைய பேர் I asked a question to her அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க வந்து இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ I asked her a question இருக்கு. யார் கேட்டது? நான், I அப்படின்றது தான் சப்ஜெக்ட். என்ன பண்ணேன்? கேள்வி கேட்டேன், ஆஸ்கர். அதுதான் verb. இப்போ நாம ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கான 2 கொஸ்டினை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்ன கேட்டேன், எதை கேட்டேன்? ஸோ என்ன கேட்டேன்? ஒரு கேள்வி கேட்டேன். ஸோ கொஸ்டின் இஸ் த டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ அடுத்த கொஸ்டின், யாருக்கு, யாரை? ஸோ இந்த இடத்துல யாரை கேட்டேன்? அவளை கேட்டேன். ஸோ அவளை அப்படின்னா her. அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். அவர் எனக்கு கொஞ்சம் பணம் கடன் கொடுத்தார். ஸோ கடன் கொடுக்கிறது அப்படின்னா lend. அதோடைய past tense lent. He lent me some money. He lent some money to me அப்படிலாம் வேண்டாம். He lent me some money. ஸோ யார் கொடுத்தார்? அவர், he, சப்ஜெக்ட். பணம் கடன் கொடுக்கிறது lend. அதுதான் இந்த இடத்துல verb. இப்போ நம்ம ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கான 2 கொஸ்டின். என்ன கொடுத்தார், எதை கொடுத்தார்? கடன் கொடுத்தார். பணம் கடன் கொடுத்தார். ஸோ பணத்தை தான் இங்கே கொடுக்குறார். ஸோ அதனால பணம், கொஞ்சம் பணம், சம் மணி. அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தார்? எனக்கு, மீ. அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நாம இந்த 5 சென்டென்சஸ்ல 2 சென்டென்சஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணினோம். மீதி இருக்கிற 3 சென்டென்சஸையும் நீங்க ஒரு தடவை இதே மாதிரி கேட்டு உங்களுக்கான பதில் அங்க இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த பேட்டர்னை நீங்க கத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.